நம்ம வருகின்ற 25/1/2026 அன்று தென்காசி மாவட்டத்தில் இசக்கி மகாலில் அனைத்து ஆன்மீக அன்பர்களும் ஒருங்கிணைக்கும் விழா. அதில் ஐஜி பொன் மாணிக்கவேல் ஐயா தலைமையில் நடக்குது. இது ஆன்மீகவாதிகளை, ஆன்மீக அமைப்பாளர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கூட்டம் தஞ்சாவூரில் மிக பெருசாக பிரம்மாண்டமாக திரு பொன் மாணிக்கவேல் அவர்களால், முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் அவர்களால் ஒரு டைம் நடந்துச்சு. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருந்தோம், போயிருந்தோம். நம்ம அந்த கூட்டத்தில் பங்கேற்று பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், அடுத்த கட்டங்கள் அப்படின்னு. இதுக்கு அடுத்ததாக இப்போ தென்காசியில் மாவட்டந்தோறும் இது கொண்டு செல்லலாம்னு முதல்ல தென்காசி மாவட்டங்களில், இதுக்கு முன்னாடி பல மாவட்டங்களில் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ தென்காசி மாவட்டத்தில் செய்ய முன் வந்திருக்காங்க திரு பொன் மாணிக்கவேல் அவர்கள். இந்த நிகழ்ச்சி அல்லது இந்த ஒருங்கிணைப்பு, இந்த அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பு, இந்த ஆன்மீகவாதிகளுடைய ஒருங்கிணைப்பு, ஒரு ஆன்மீகத்தை மேம்படுத்தக்கூடிய இந்த செயலை ஒருங்கிணைப்பதற்காக சிவபாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் முன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். வீரத்தின் விளைநிலம், விவேகத்தின் மறுவடிவம் பொன் மாணிக்கவேல் ஐயா அவர்களுடைய தலைமையில் வருகிற 25/1/2026 தென்காசியில் ஆன்மீக அமைப்புகள் ஒருங்கிணைப்பு மாநாடு நடக்க இருக்கின்றது. நாம் எல்லாம் அங்கு கூடுவோம், ஆன்மீகத்தை நிலைநாட்டுவோம். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று சொன்ன அப்பர் சுவாமிகளுடைய வாக்குக்கு இணங்க நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம். இந்த ஒருங்கிணைப்பு திருக்கூட்டத்தை கண்டிப்பாக அனைத்து இந்து அமைப்புகளும், அதே போல முக்கியமாக நம்முடைய அன்பர்களான ஆன்மீகவாதிகள் கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முழுக்க முழுக்க ஆன்மீகம் மட்டுமே, அரசியலை தவிர்த்துறணும். அதனால அனைவருமே யார் யார் வர்றீங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பருக்கும் மருத்துவர் சிவ பாலசுப்ரமணியன் ஐயாவுடைய நம்பருக்கும் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. என்னுடைய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா 90 80 19 48 13. சிவ பாலசுப்ரமணியன் ஐயாவுடைய நம்பரு 93 44 60 54 65. அடியேன் ஸ்ரீ சிதம்பரநாத சுவாமிகள் திரு நால்வர் மடம், ஹரித்வார், ரிஷிகேஷில் இயங்கி வருகிறது. 2026 ஜனவரி 25ஆம் தேதி தென்காசியில் நடைபெறுகின்ற திருக்கோயில் அமைப்புகளை காப்பதற்கான ஒரு அடியார்கள் கூட்டம். அனைத்து திருக்கூட்டங்களும் இதில் பங்கேற்கிறது. இதில் நமது தமிழகத்தில் இயங்கி வரும் அனைத்து ஆலயங்களையும் நம்ம இன்றைக்கி அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் எல்லா ஆலயங்களும், சில 5 கால பூஜைகளும் சில கோயில்களில் விளக்கேற்றுவதற்கு கூட ஒரு வழி இல்லாமல் இருக்குது. அதுக்கு நம்மளுடைய சனாதன தர்ம அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நம்ம திருக்கோயில்களை மீட்போம், காப்போம் அப்படின்னு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அடியேனும் ஹரித்வாரிலிருந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக வருகிறோம். சம்ஹார பைரவ சாமிகள் பைரவ சாம்ராஜ்ய மகாஜீவ பீடம் வருகின்ற 25/1/2026 அன்று நமது தென்காசி மாவட்டத்தில் உள்ள இசக்கி மகாலில் ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெற உள்ளது. அனைத்து சனாதனிகளும், அனைத்து இந்து சமய கூட்டமைப்புகளும், அனைத்து அடியார் பெருமக்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தென்காசி இசக்கி திருமண மண்டபத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவர் பொன் மாணிக்கவேல் ஐயா அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஆன்மீக விழா நடைபெற இருக்கின்றது. விழாவினுடைய நோக்கம், அதாவது இந்து சனாதன தர்மத்தை வழிபற்றக்கூடிய அனைத்து இந்து சொந்தங்களும் தவறாமல் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும். காரணம், நம்மளுடைய சனாதன தர்மம் அப்படின்னு சொன்னால் சூரியன், சந்திரன், 9 கோள்கள், விநாயகர், முருகன், ஐயப்பன், வைஷ்ணவர்கள், சிவபக்தர்கள், சிவனடியார்கள், சைவர்கள், வைணவர்கள் என்ற அனைவரும், அனைத்து தரப்புப்பட்ட இந்து சொந்தங்களும் இந்த புண்ணிய பூமியில ஒற்றுமையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கோயில்களில் நடக்கக்கூடிய வழிபாட்டு உரிமை மீறல்களை களைய வேண்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது.
தங்களுடைய மேலான ஆலோசனைகளை வழங்குவதற்கு அனைத்து ஆன்மீக மெய்யன்பர்களும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.